அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், அதாவது மிதுனத்தில். அதன் பிறகு இந்த ஆடி மாதம் கரெக்டாக 20ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் இப்போ ரிஷபமனையில் உட்கார்ந்துருக்கார். ஆடி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 2/8/2026 அன்று செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் கடகமனையில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதே போல் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார், கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரனுடைய பெயர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது. இது எப்போ நடக்குதுன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி 1/8/2026 சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுனுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களும் இருந்தது. இப்போ சுக்கிரன் விலகி வருகிறார். அதே போல சனி பகவான் வக்ரமாகிறது. இந்த மாதம் எப்போ நடக்குது அப்படின்னா ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/7/2026 மீனத்திலேயே வக்ரமடைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், அதாவது என்ன மாதிரி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக 12 ராசிகளுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ண வேண்டாம், முழுவதுமாக பாருங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ லக்னாதிபதி ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். மனம் ஏதோ ஒரு வகையில் லாபத்தை நோக்கிய எண்ணம், ஒரு பிரயாணத்தை நோக்கிய எண்ணங்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் 11 இருக்கிற வரைக்கும் உங்கள் மனம் கொஞ்சம் ஒரு பூரிப்போடு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே சமயத்தில் 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆடி மாதம் 16ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் நீச்சமாகிறார். நீச்சம் எங்கே அமர்றார்? 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் போகுது. அப்போது என்னாகும்? மனம் விரயமாக போகிறது. மனம் எதையோ நினைத்து கொண்டு வருத்தமடையக்கூடிய தன்மை, செலவு அதிகமாகக்கூடிய தன்மை அங்கே நீச்சமாகுது. இது நடக்கலை, அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று மனம் ஏதோ ஒரு அதாவது ஒரு விரயமான ஒரு எண்ணம், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் போகாமல் இருந்துட்டாலே போதும். ஸோ இந்த 16ஆம் தேதி ஆடி 16க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில தடைகள், சில பயணங்கள், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை என்பது அவசியம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் யார் அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவானுடைய பார்வையில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது. அப்போ அந்த பணம், விரயமாகக்கூடிய பணம் குழந்தைகளினுடைய கல்விக்காக அல்லது குழந்தைகளுக்காக அல்லது பூர்வீகத்துக்கு சென்று அங்கே ஒரு பிரயாணங்கள், குலதெய்வத்துக்கு போகிறது, இது மாதிரி சின்ன சின்ன தூர அதாவது ஒரு 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 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டாக்கும். அது கோயில் திருப்பணிகள், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறது இன்னும் ஒரு நல்ல தன்மை தான். ஒரு மனசு எதையும் நினச்சி வருத்தப்பட்டிருக்கும்லவா, அப்போ மனம் சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடுவது துலாம் ராசி என்பவர்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் வேணும், நெகட்டிவ் எண்ணங்களை அடியோடு ஒழிக்கணும். அதாவது நெகட்டிவ் என்ன? கடன் சார்ந்த விஷயங்கள், ஒரு வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறது, பணத்தை நம்பி, அதாவது பணத்தை யாருக்காவது கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது. ஏன்னா 2ஆம் அதிபதி போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போது தனம் 8ல் ஒரு வழி. அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில்
கவனத்தோடு செயல்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். சார் குடும்பம் எப்படி இருக்க போகிறது? குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. எப்படி சார்? 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறார். குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது பணம் வருவதற்கு அனைத்து விதத்திலும் நீங்கள் என்ன தொழில் வேலை இது இருக்குங்க அதில் எல்லாம் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை. பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் தான் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட கோபப்படக்கூடிய சில விஷயங்களுக்குள்ளே போகவே கூடாது. ஏன்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய், அவர் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். கோபக்கார கிரகம் 8 என்கின்ற வலி என்கிற இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதும், அதே குரு தான் 6ஆம் அதிபதி. அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இந்த 2 கிரகங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போ குடும்பத்தில் உங்களால் பிரச்சனை வருது இல்லையோ, 3ஆம் நபர்களால் பிரச்சனை வருவதற்கு ரெடியாக இருக்கிறது. அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள். 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அதாவது உங்கள் முயற்சியால் தொழில் வெற்றி அடையும், விருத்தி அடையுங்கிறத அர்த்தம். அப்போது எந்த அளவுக்கு முயற்சியை போடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய, அதாவது புதனும் போய் 9ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்காரா, 10ஆம் இடத்துக்கு வந்து அமரப் போகிறார். ஏற்கனவே சூரியன் 10ல் உட்கார்ந்துருக்கு. அப்போது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தகப்பன் மூலமாக சில அனுகூலம் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. அரசு மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக சில நல்லவைகள் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சிறப்பு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில்துறையில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு வேலை மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது சிறப்பு பெறுகிறது இந்த மாதம். அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருக்குது. அது குருவோட சேர்க்குது. அப்போ குருவும் சூரியனும் இணையும் போது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடம் சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது ஒரு வீடு வாங்குறதுக்கோ, பேங்க்கில் லோன் கிடைக்குமானா கிடைக்கும், கடன் கிடைக்குமா கிடைக்கும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் துலாம் ராசி என்பர்கள். ஆனால் கடன் மட்டும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்க்கணும். ஏன்னா குருவும் 6ஆம் இடத்தை பார்த்து அந்த 6ஆம் இடத்தை வளர்த்துது. அப்போ கடனை வளர்க்கப் போகிறது. அந்த கடனை சுப கடன்களாக, ஒரு குழந்தையினுடைய படிப்பு செலவு, திருமண செலவு, ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு இடத்த வாங்கிறது, வீட்டை வாங்கிறது, ஸோ இந்த மாதிரி நல்ல சுபங்களாக செய்து கொள்வது புத்திசாலித்தனம் இந்த துலாம் ராசி அன்பர்கள். 5ஆம் அதிபதி தனக்கு 2ல் இருக்குது. அப்போது வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர், படித்து முடித்தாச்சு, இப்போ வேலைக்கு போகணும், வேலை இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்போது வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் என்கின்ற தன்மைகள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 6ஆம் இடம் என்பது அங்கே நோய் சார்ந்த விஷயங்கள். ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட, இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஹெல்த்தில் ஒரு டச் ஆகுது அப்படின்னா வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரண சம்பந்தப்பட்ட, ஸோ இதன் மூலியமாகத்தான் ஒரு தொந்தரவு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. கால் சம்பந்தப்பட்ட, கால் வலி சம்பந்தப்பட்ட, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அமைப்பு காமிக்குது. 7ஆம் அதிபதி திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவர் 8ல் போய் மறைஞ்சிருக்கு. அப்போ சில தடைகளை கொடுக்கும். திருமணம் அப்படின்னாலே ஒரு தடை, அல்லது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கணும். சார் ஏன் சார் திருப்பி சொல்கிறீங்கன்னா, 7ஆம் அதிபதி 8ல் போய் 8ங்கிறது என்ன, ஒரு வலி வேதனை கொடுக்கக்கூடிய இடம், ஒரு தடையை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ 7க்குரியவன் 8ல் போய் மறைந்து
கலத்திர காரக கிரகமான அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி 16க்கு அப்புறம் போய் நீச்சமாகுது. அப்போ ஒரு சின்ன ஒரு குறை என்பதை சுட்டி காமிக்கிறதுனால கணவன் மனைவி அந்நூன்யத்தை வளர்த்து கொள்வது நல்லது இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். பாக்யாதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். 9ஆம் அதிபதி வலிமையாக இருக்கு. தந்தை வலிமையாக இருக்கார். அப்பன் மூலமாக தகப்பன் மூலமாக ஒரு நல்லவைகள், தகப்பனுடைய அதிகாரம் நல்லா இருக்கும். தகப்பன் சார்ந்த துறை தொழில் செய்வது இந்த துலாமுக்கு நல்லதாகவே அமைய போகுது. அப்போ அப்பாவின் மூலமாக ஒரு லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நிச்சயமாக உண்டு. அப்போ ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அது எதில்? தொழில், வேலை, வியாபாரம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு இனிமையாக ஒரு நல்ல திருப்பங்கள் அப்படின்னா ஒரு மாற்றங்கள், ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது. சார் இந்த கோபம் ஆக்ரோஷம் எல்லாம் எப்போ சார் போகும்? கொஞ்சம் கோபம் வருது, கடுமையான பேச்சு வருது, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது, அல்லது நம்மளை டெம்ப்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க, இதெல்லாம் எப்போ சார் விலகும்? ஆடி மாதம் 17க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிடுறார், பாக்கியஸ்தானத்துக்கு போகுது. அப்போ கொஞ்சம் கோபம் குறைக்கப்படுகிறது, பேச்சு அந்த கடினமான இது குறைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சகோதர வகையில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை இப்போ வேண்டாம். இந்த ஆடி மாதம் அதற்கு உகந்த மாதம் இல்லை. என செவ்வாய் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். சார் வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஏன் இது சொல்கிறேன்னா, உங்கள் ராசி அதிபதி 12ல் போய் உட்கார்ந்துருக்கார். ஸோ 12ஆம் இடம் என்பது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம். அப்போது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் உண்டு. அப்போ ஒரு ட்ராவல் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ண வைக்கும். அதன் மூலமாக அனுகூலம் உண்டா? உண்டு. நான் வெளியூர், வெளி மாநிலத்தில் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இப்படி நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த துலாமுக்கு அமையப்பெறுகிறது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொது பலன். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும். தொடர்ந்து ஒரு 3 மாதம் பாருங்கள். ஏதாவது கரெக்டாக நடக்கலை, ஒரு தடை இருக்குன்னா உங்கள் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும். 2026 எப்படி இருக்க போகுது? வேலையை பற்றி, தொழிலை பற்றி, திருமணத்தை பற்றி, குழந்தையை பற்றி, ப்ரமோஷனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.